உங்களுடன் நான் தமிழிசை பத்திரிகையாளர்களுடன் தமிழிசையா வந்திருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் அவங்கள பார்க்கல, அதனால உங்களுடன் தமிழிசை. அது மாதிரிதான் நிறைய நாள பார்க்காதவங்களை போய் உங்களுடன் அப்படின்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. முதல்வருக்காகலாம் நாங்க போட்டி அல்லது பேட்டியா கொடுக்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது 2.5 கோடி பேர் சேருங்க, 30% சேருங்க, அதே மாதிரி போனா ஒரு 10 நிமிஷம் வீட்டுல பேசுங்க. பாஜக அதிமுக செய்த துரோகங்களும் செய்ய போகும் துரோகங்களுமா, இவர் எவ்வளவு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திற்கு என்று இல்லாமல் மிக 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 வருத்தமான ஒன்று. 2026 தேர்தல் வருதுன்றதுக்காக இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 5 மாநகராட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் உடனே பதவி விலக வேண்டும். ஏன்னா அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த பகுதி மக்கள்கிட்ட மணல் அடிச்சா கொள்ள, கிணறு தோண்டன்னா கொள்ள, வீடு கட்டன்னா கொள்ள, செங்கல் வச்சா கொள்ள, ஆக இந்த கொள்ளையெல்லாம் செய்துகிட்டு இருக்கீங்க. அதனால எல்லாரும் ஒரு மாசத்துக்குள்ள பதவி விலகணும்னு யார் சொல்றா? முதலமைச்சர் சொல்றார். அப்ப இவ்வளவு நாள் இந்த கொள்ளடிச்சதெல்லாம் மக்கள் பார்த்து துன்பப்பட்டு கொண்டுதானே இருந்தாங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும்னு உடனே அவங்க எல்லாம் பதவி விலகணும். இவ்வளவு நாள் அந்த ஊழலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றுதானே அர்த்தம். அதனால இன்னைக்கு பதவி விலக வேண்டும் அவர் சொல்றார். சில மாவட்ட செயலாளர்களை பதவி விலக சொல்கிறார்கள். மதுரையில மண்டல் தலைவர்கள் அத்தனை பேரையும் பதவி விலக்கினார்கள். ஆக எதுவுமே ஒழுங்கா நடக்கல என்பதை முதலமைச்சர் வாயில் இருந்தே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிற ஒன்று மணல் கடத்தல். மணல் கடத்தல்ல 1000 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டியது 4000 ரூபாய் ஆயாச்சு. மணல் கடத்தலை முடித்து இன்னைக்கு 6 மாசம் அதுக்கு தடை விதித்த உடனே இன்னைக்கு ஜல்லி கடத்துறாங்களாம். எல்லா இடத்துலயும் குவாரிகள்ல மணலாக்கி அதை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் வேதனை. மற்ற மாநிலங்களுக்கு கடத்துவது போக இங்க மால்டீவ்ஸ் போன்ற பல இடங்களுக்கு கடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவும் மிக மிக வேதனையான ஒன்று. மணலை கடத்துறது மட்டும் இல்லாம இப்ப சிறுநீரகங்களை கடத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகேடு நாமக்கல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்ல நாங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டினருக்கு நமது உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் நடத்தும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனையில் வெளிநாட்டவரை சார்ந்தவர்கள், நம்ம நாட்டோட மாற்று அறுவை சிகிச்சை விதி என்ன சொல்லுதுன்னா, எந்த மருத்துவமனைக்கு 2 ஆர்கன் கிடைக்குதோ அதுல ஒன்று அந்த மருத்துவமனை வச்சுக்கணும், இன்னொன்றை இன்னொரு பேருக்கு கொடுக்கணும். அது நம்ம மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கணும், நம்ம ஊரை சார்ந்தவர். அப்படி இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு போகலாம், வேற நாட்டுக்கு என்று சொல்லல. ஆக மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலையும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் சொல்றாரு ஒரு வீட்டுக்கு போய் 10 நிமிஷம் பேசுங்கன்னு. 10 நிமிஷம் இல்லைங்க, 100 நிமிஷம் பேசினாலும் திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதான் எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.